ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்காக ஆனியன், பச்சை மிளகா, தக்காளி, லெமன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கேரட், பீன்ஸு. இது என்னென்னா, இது வந்து நாங்கள் எப்போயுமே வந்து இஞ்சி பூண்டு வந்து எப்போயுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுப்போம். இஞ்சி பூண்டு இது வந்து நெய்யும் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம். இது என்னென்னா, இந்த அழகான க்யூட்டான அஞ்சரைப்பிட்டி, மிளகு எல்லாமே போட்டு தான் நாங்கள் வந்து பிரியாணி தாளிப்போம். இது என்னென்னா காஷ்மீர் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். பிரியாணிக்கு வந்து எப்போயுமே ஈகிள் மசாலா பிரியாணி தான் யூஸ் பண்ணுவோம். பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து எப்போயுமே நாங்கள் வந்து இந்த புறா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. மோஸ்ட்லி ஆல்ட்டு சோஸ், எடிபிள் ஆயில் இது தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் எப்போயுமே வந்து இந்த குக்கரில் தான் செய்வோம். இதில் செஞ்சு குக்கரில் தூக்கி போட்டுருவோம். மோஸ்ட்லி எப்படின்னா எப்போயுமே இதில் தான் செய்வோம். எவ்ரி டைம் எப்போயும் இதில் தான் செய்வோம். ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து பெரிய சட்டி வச்சு செய்வோம். ஓகே, எப்படி செய்யலைன்னு பார்த்துலாமா? அடுப்பை பற்ற வைக்க முன்னாடி சட்டியை வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஓகே, சட்டியை வச்சுக்கலாம். கொஞ்சம் சட்டி காயிட்டும். சட்டி நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம வாங்கி வச்சுருந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றுவோம்ல. ஓகே, ஆனியன் ஊற்றியாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் பட்டை கிராம்பு எப்போயுமே கம்மியாக தான் போடுவேன். எனக்கு வந்து பட்டை கிராம்பு ஸ்மெல் வந்து பிடிக்காது. 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் பட்டை. மோஸ்ட்லி நான் அதிகமாக பட்டை கிராம்பு சேர்க்க மாட்டேன். எனக்கு ஸ்மெல் பிடிக்காது எப்போயுமே. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சு நம்ம பச்சை மிளகாயை வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், நம்ம நறுக்கி வச்ச ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் போட்டாச்சு. அரிசி 2 உலக்கு, 1 உலக்கு, 2 உலக்கு, அரை உலக்கு, 2 உலக்கு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எப்போயுமே நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரியாணி அரிசி ஊற வச்சுக்கிட்டா கொஞ்சம் வந்து ரைஸ் நல்லாயிருக்கும். ஊற வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வெங்காயம் நல்லா செவந்து வந்தால் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் எப்போயுமே வெங்காயம் நல்லா செவந்து வந்து இஞ்சி பூண்டு தான் போடுவேன். அதுக்கப்புறம் தான் தக்காளி எல்லாம் போடுவேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்ட பிறகு நைட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம பிரியாணிக்கு எப்போயுமே தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்து நான் இப்போ தான் நெய் சேர்ப்பேன். வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தக்காளி போட்டு இப்போ தான் நான் வந்து நெய் சேர்ப்பேன். எப்போயுமே இப்படி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு.
நினைப்பீங்க எல்லோரும் நெய் வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுருவாங்க, இவங்க என்ன பாதியில் போடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் எப்போயுமே நெய் வெங்காய தக்காளி போட்டுட்டு தான் நெய் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் நம்ம தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல் வராது. அப்புறம் நம்ம வாங்கி வச்ச ஈகிள் மசாலா பொடி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. 2.5 உலக்குனால இந்த பொடி கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச லெமனை புளி விட்டுக்கலாம். லெமன் பெருசாக இருக்கனால பாதி தான் எடுத்திருக்கேன். லெமன் சேர்த்து அப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்குள்ள நறுக்கி வச்சு வெஜிடபிளை போட்டுப்போம். அப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே மிளகாப்பொடி ஆட் பண்ணுவேன். நீங்கள் ஆட் பண்ணீங்களா எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச புதினா, மல்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு கொதிக்கிற வரை மூடி வச்சுக்கலாம். பிரியாணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம போடலாம். அப்படியே ஆவி பறக்குது. அரிசியை போட்டாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் அரிசி வந்து உடஞ்சிரும். மூடி வச்சு இதை குக்கரில் தூக்கி போட்டுறணும். குக்கரில் தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணி கீழே இறக்கி விட்டுறணும். அவ்வளோதான், வெஜிடபிள் பிரியாணி ஃபினிஷ். அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பிரியாணி எப்படி வந்துருக்கு பார்க்கலாமா? வாவ், சூப்பராக வந்துருச்சு. நல்லா பொழு பொழுண்டு.